உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பிரபு, இந்த கொடூர சம்பவத்துல குற்றவாளியை பிடிக்கிறதுல என்ன சிரமம் இருக்கிறதா போலீசார் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினர் அவனை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான யுக்திகளை தற்போது வரை கையாண்டு வராங்க? இந்த குற்றவாளியை பிடிக்கிறது வரலையும் இவங்களுக்கு முதல்ல போலீஸ் தரப்புலேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி. இந்த கால் ஹிஸ்ட்ரியில் இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது அந்த ஃபோன் கால் எங்கேருந்து வந்ததுன்னு ஜம்ப் ஆகி போகிறதா காவல்துறை சார்பில் சொல்கிறாங்க. அதாவது ஆந்திர மாநிலம், இது ஆந்திர மாநிலம் தமிழ்நாடு பார்டர்ன்றதுனால இந்த ஆந்திர மாநிலத்திலையும் அந்த ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி காட்டுறதாகவும் தமிழ்நாட்டிலையும் காட்டுறதுனால அதில் ஒரு கடினமான சூழல் இருக்குது. அதுலேருந்து உடனடியாக அந்த ஃபோன் காலை வச்சு அந்த ஜம்ப் பண்ணுறத கால் ஹிஸ்ட்ரி ஜம்ப் பண்றதுனால உடனடியாக அந்த கால் ஹிஸ்டரியை வச்சு அந்த குற்றவாளி அந்த கொடூரனை தேடுறதுல கஷ்டமா இருக்குன்னு காவல்துறை சொல்றாங்க. மேலும் சிசிடிவி காட்சியில அவரோட ஃபேஸ் அந்த கொடூரன் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொடூரனோட மூஞ்சி சரியா தெரியாத, முகம் சரியா தெரியாதனால அதை ஐடென்டிஃபை பண்றதுலயும் போலீஸுக்கு ஒரு சவாலாவே இருக்குது. இது ஏற்கனவே அதாவது ஸ்காட்லாந்துக்கு நியரான காவல்துறைன்னு சொல்லப்படுற நம்ம தமிழக காவல்துறை எந்த கேஸா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை கொடுக்கிற காவல்துறை உடனடியா இதுல இந்த டிஃபிகல்டிஸ் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லாம பாதிக்கப்பட்ட சிறுமியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கொடூரனை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த தனிப்படை 50 போலீஸ் தனிப்படை 5 படை இல்லாம இது தனியா ஒரு 4 போலீஸும் இதுக்காக நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் தரப்புலையும் இந்த தேடும் பணி தீவிரமா ஈடுபட்டு வராங்க. அந்த காவல்துறை தரப்புல இன்னைக்குள்ள 90% இன்னைக்குள்ள இந்த கொடூரனை கைது பண்றோம்னு சொன்ன சூழ்நிலையில தற்பொழுது வரை அந்த கொடூரன் இன்னும் கைது பண்ணப்படல. ஏன்னா அவரை கண்டுபிடிக்கிறதுல அந்த கொடூரனை கண்டுபிடிக்கிறதுல காவல்துறைக்கு ஒரு சவாலாவே இருக்கு. கால் ஹிஸ்டரி வச்சு தேட முடியல, அவர் ஃபேஸை வச்சு தேட முடியல. மேலும் அவரோட நட, அந்த ஸ்டைலு, அவர் போட்டிருந்த ட்ரெஸ், இதுங்களை வச்சுதான் அந்த கொடூரனை காவல்துறை தற்பொழுது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறதுனால அந்த கொடூரனை கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு ஒரு சவாலாக அமைஞ்சிருக்கு. பிரபு, இந்த விஷயத்துல 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. போலீசாரும் தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் அவனை பிடிக்க, கைது செய்ய? போலீசார் தரப்புல இருந்து அதற்கு என்ன பதில் சொல்லப்படுது? இப்போ அந்த சிறுமி, பாதிக்கப்பட்ட சிறுமி இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர நிலையில அந்த சிகிச்சையிலிருந்து அந்த பாப்பா அந்த குழந்தை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எப்படியாவது அந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணோன்றதுல போலீஸ் தீவிரம் காட்டி வராங்க. மேலும் புதுசா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பொறுத்தவரையிலும் புதுசா எஸ்பி ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கும் இந்த குற்றவாளியை தேடும் பணி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். என்ன காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு நேற்று நாளைக்குன்னு இந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. இன்னைக்குள்ள அதாவது 90% இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நிச்சயமா அந்த குற்றவாளி, அந்த கொடூரன் கைது செய்யப்படுவான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அந்த குற்றவாளியை கைது செய்யப்படுவான்னு சொல்லியிருந்தாலும் தற்பொழுது வரை அந்த குற்றவாளி கைது பண்ணப்படாதனால அந்த உறவினர்கள் கொந்தளிச்சு 2 நாள்ல அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படலைன்னா பெரிய போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடையில தான் இப்போ இந்த சம்பவ இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது 2 சைடும் மாந்தோப்பு இருக்கிறதுனால ஒரு கஷ்டமா அந்த குழந்தை இந்த ஏரியாவை கடக்கிறதுக்கே உண்மையாவே கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த பெற்றோர்களும் அதை பத்தி கூறும்போது, என் மகளுக்கு நடந்தது இதுவரையிலும் இந்தியாவில் யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்படி அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவர் வாழவே தகுதி இல்லாத ஆளு, கண்டிப்பா அவரை கொல்லணும்னு சொல்றாங்க. காவல்துறையும் அதுக்கு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இது ஒரு பெரிய இஷ்யூவாவே கன்சிடர் பண்ணி தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தி வராங்க. இந்த கொடூர சம்பவத்துல குற்றவாளியை பிடிக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு, காவல்துறையினுடைய நடவடிக்கை தற்போது வரை என்ன இருக்கு உள்ளிட்ட விவரங்களை வழமைக்கு நன்றி பிரபு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நடுநடுங்க வைத்திருக்கும் நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வட மாநிலத்தர் இங்க வேலை செய்யறாங்களே, ரயில்வே ட்ராக்கு பின்னாடி கூட அவங்க தான் வேலை செய்யறாங்களே, இங்க தமிழ் காரங்கன்றதே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இங்க எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஒரு மழை சும்மா காத்தச்சாலே கரண்ட் போயிடும். இங்க நார்மலாவே கொஞ்சம் இப்ப 12 மணி ட்ரெயின், 1 மணி ட்ரெயினுக்குலாம் ஆள் வரணும்னா கிடையாது. இங்க எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது. அதிகபட்சம் என்னன்னு தெரியல, அந்த ஒரு கடையில மட்டும் வச்சிருக்கோம், அந்த ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அது கூட அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாங்க, எதுக்கு வச்சிருக்கீங்க, டெலீட் பண்ணுங்க நீங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ப்ரூஃபே அதுதான், நாங்க எதுக்கு டெலீட் பண்ணோம் நாங்க கேட்கறோம். எங்க குழந்தை பகல்லே 12 மணிக்கு நடந்து வர முடியல. இத்தனைக்கும் எங்க ஊரு, எங்க ஏரியால இன்னும் ஒரு 2 நிமிஷம் நடந்திருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த பாப்பா.
போக முடியல. எதனால ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா எங்களுடைய பதிலே. குழந்தைக்கு என்ன தீர்வு, என்ன நீதியோ அது சொல்லணும். சொல்லுங்க. 60 வீடு கிட்ட இருக்கு இது உள்ள. ஒரு கரண்ட் லேசா மழை பெஞ்சாலே கரண்ட் போயிடும். எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? எங்க பாப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம்னா அவளே வரலன்னா அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது? அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு பணமாதான் வீட்டுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கு பதில் என்ன நாங்க கேக்குறோம். இதோ 8 நாள் ஆக போகுது, இன்னையோட 7 நாள். போன வாரம் சனிக்கிழமை 12:30 மணிக்கு ஆனது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. இப்ப இந்த கடையில இருந்த சிசிடிவி கேமராவை எடுத்து மட்டும்தான் பாத்துருக்காங்க. அதுல இருந்து வந்தது மட்டும்தான் தெரியுது, மத்தபடி எதுவுமே தெரியல. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.